இந்தியாவினுடைய ஒடிசா மாநிலத்திலே ரேஸ்மா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இளம்பெண் தீவிரமான தலைவலியினாலே பாதிக்கப்படுகின்றார். குறிப்பாக 2-3 வருடங்கள் அந்த தலைவலியினாலே பாதிக்கப்பட்ட பெண் இறுதியிலே தன்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலைக்கு சென்று தன்னுடைய பிரச்சனை தொடர்பாக வைத்தியர்களுக்கு கூறியிருக்கின்றார். அவர் தெரிவித்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அவருடைய தலையை வைத்தியர்கள் சிடி ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவருடைய தலையிலே சுமார் 70க்கும் மேற்பட்ட ஊசிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த ஊசிகள் எவ்வாறு அந்த இளம்பெண்ணுடைய தலையிலே சென்றது, இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணம் என்ன, கிட்டத்தட்ட அந்த ஊசிகளோடு அவர் எத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கின்றார் என்பன போன்ற மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். உங்களை எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் தனியாக இந்தியா இலங்கை என்று மட்டும் கூறிவிட முடியாது. இந்தியா இலங்கைக்கு வெளியிலும் பல நாடுகளில் இந்த மாந்திரீகம் அல்லது மந்திர தந்திரங்களிலே ஆர்வம் காட்டுகின்ற மக்கள் மிக அதிக அளவில் இருக்கின்றார்கள். இந்த அறியாமையை அல்லது இந்த நம்பிக்கையை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த உலகத்தில் நிறைய போலி சாமியார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அவ்வாறான ஒரு சம்பவம் தான் இந்த ரேஸ்மா என்ற பெண்ணிற்கும் நடந்திருக்கின்றது. குறிப்பாக நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று இந்தியாவிலே ஒடிசா மாநிலத்திலே கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக தீவிரமான தலைவலியினாலே பாதிக்கப்பட்டிருந்த இந்த ரேஸ்மா என்கின்ற இளம்பெண் தலைவலியை தொடர்ச்சியாக தாங்க முடியாத சூழலில் அவர் தன்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அங்கே தன்னுடைய தலையை சிடி ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவருடைய தலையிலே கிட்டத்தட்ட 78 வரையான ஊசிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதனை தொடர்ந்து அவருடைய தலையில் இருந்து ஊசிகள் அகற்றப்பட்டு எவ்வாறு அந்த தலையிலே ஊசிகள் இருந்தன என்பது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணைகள் அடிப்படையிலே அதிர்ச்சிகரமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த ரேஸ்மா என்கின்ற குறிப்பிட்ட பெண் தன்னுடைய தாயாருடைய மரணத்தின் பின்னர் மிக தீவிரமான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அதிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்காக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மாந்திரிகர் ஒருவரிடம் சென்று சிகிச்சை பெற்றதாகவும் அதன் பின்னர் அவர் அந்த நோயிலிருந்து குணம் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இது நடைபெற்று 4 வருடங்கள் கடந்த சூழலிலே சுமார் 2-3 வருடங்களிலே இந்த பெண் இந்த ரேஸ்மா என்கின்ற பெண் தீவிரமான தலைவலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் வைத்தியசாலையை சென்று அவருடைய தலையிலே ஊசிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது அகற்றப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 4 வருடங்களின் பின்னர் அந்த குறிப்பிட்ட மந்திரவாதி அல்லது மந்திர தந்திர வேலைகளில் ஈடுபடுகின்ற ஒரு போலி வைத்தியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாக போலீசார், அந்த பிரதேசத்தினுடைய போலீசார் கூறுகின்றார்கள். இதுதான் இன்று இந்த பதிவினுடைய பிரதான. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.